அதாவது விஜயை காட்டி அதிக சீட்டு வாங்கணும்னு முதல்ல நினைச்சாங்க. ஓகே. அப்படியே நினைச்சு இப்ப அதுவே உண்மைன்னு அவங்களே உளமாற நம்புறாங்க. விஜய்க்கு 20% வர செய்திகளை அவங்க உண்மைனே நம்புறாங்க. 20% 22% வர்ற செய்தி எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியுங்க. 89ல எல்லாம் நாங்க முதல் சர்வே இன்ட்ரோ பண்ணும்போது ஜனங்கள்லாம் உண்மையை சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, தம்பி இந்த மாதிரி சர்வே எல்லாம் அப்ப புதுசா இருந்துச்சுங்க. ஓகே. இப்பெல்லாம் 40 வருஷம் கழிச்சு சர்வேனா ஜனங்க மாத்தி சொல்றாங்க. சரியான பதில் மக்கள்கிட்ட இருந்து வர்றது இல்ல. நம்ம எடுக்க முடியலங்க. அப்படின்னா அது போக இன்னொரு பெரிய ப்ராப்ளம் எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு நமக்கு வாக்காளர் பட்டியல் போடுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு பிறகு எடுக்கிற சர்வே தான் உருப்படியான சர்வே. இப்ப எடுக்கிற நீங்க இப்ப 6 கோடி வாக்காளர்ல 5 கோடி பேர் தான் இருக்கான். ஒருத்தன் 1 கோடி இல்ல. உங்க சர்வேல ரெஸ்பாண்டன்டா இல்லாத வாக்காளர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னு வைங்க, நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு சாதாரண பெர்சன்டேஜ் இல்லைங்க. கொஞ்சம் ஒரு 2 லட்சம் போச்சு 5 லட்சம் போச்சுன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. 6 கோடிக்கு 1 கோடி இல்ல. கிட்டத்தட்ட 6.6ல 1% ஒரு இது போகுது. ஆமா இல்லைங்க. அப்ப இதுக்குள்ள நீங்க சர்வே நடத்துனீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் ஓட்டரா 22% விஜய்க்கு சொல்ற ரெஸ்பாண்டன்ட் ஓட்டரா நமக்கு தெரியாது. இருக்கலாம், ஓட்டராவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆர்வத்துல சொல்றவனா இருக்கும், வாய்க்கு பேசுவோண்டான்னு சொல்றாங்க. அவங்க சப்போர்ட்டரா கூட இருக்கலாம், ஆனா ஓட்டரா மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல என்ன சார்? அப்படிதான் ஓட்டராவே மாறினாலும் அவன் ஓட்டு போடுவானா? இதெல்லாம் பெரிய கேள்விங்க. நீங்க இறுதி வாக்காளர் பட்டியல் போட்டு அதுல ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டரை வச்சு வாக்காளர்களை செலக்ட் பண்ணி கேள்விகள் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பொருத்தமான சர்வே வரும். மற்றபடி இப்ப எடுக்கிற சர்வே எல்லாம் இண்டிகேட்டர்னு வேணா வச்சுக்கலாம். அதாவது பிராடா மக்கள் மைண்டை இண்டிகேட் பண்ணுது. அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுக 1வது இடத்துல இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு, விஜய் 3வது இடத்துல இருக்காருன்னு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு சர்வேயே தேவையில்லையேன்ற இதுக்கு எதுக்கு சர்வே செலவு பண்ணி தினந்தோறும் டிவியில எல்லாமே பொது ஒளிக்கு பயங்கரமா சர்ஃப் போட்டு அலசுன்னு அலசுறாங்க. ராத்திரி பஞ்சாயத்து நடக்கு. அத கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிருமே எதுக்கு சர்வே. சர்வேனா ஸ்பெசிபிக்கா நீங்க பின் பாயிண்ட் பண்ணணும் இல்லையா? தினமலர் சாணக்கியா சர்வே பாத்தீங்கன்னா அது அதிமுக பிஜேபி சர்வேயா இருக்கும். இல்ல அதுல கூட விஜய்க்கு 22% கொடுக்கறாங்க. அதாவதுங்க 3வது இடத்துல விஜய் இருக்காரு எல்லா சர்வேலயும். கவலைப்பட வேண்டியது சீமான் தானே. தேர்ட் பிளேஸ் ஓகே, ஆனா அது ஒரு 10%ங்கற வரைக்கும் ஓகே. 25 வரைக்கும் வருங்க. 25க்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. 20% வந்தா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் வாங்கணும். அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது இல்ல. அவர் வெறுமனே பிரஸ் மீட் மட்டுமே கொடுத்து காலத்தை ஓட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப சரியா சொல்றீங்க. அவர் இப்போ ஒரு மீடியா டைகர் மாதிரி ஆயிட்டார். அதாவது பேப்பர் டைகர் அந்த காலத்துல காகித புலி. இந்த காகித புலி எப்பவுமே பிரஸ் மீட் போட்டுக்கிட்டே இருக்கும். பத்திரிகையில பேர் வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த மெரிட்டும் கிடையாதுங்க. ஓபிஎஸோட இப்ப யாருமே இல்ல. அவருக்கு 3 சீட் 4 சீட் கொடுத்தாலும் புது ஆட்கள் தாங்க நிறுத்த முடியும். அந்த பிரஸ் மீட் பெரியவளம் பிரஸ் மீட்ல அவர் பின்னாடி உட்கார்ந்து பார்த்தா உண்மையிலே யாருன்னே தெரியலங்க. 1-2 பேர் தெரிஞ்சது அவ்வளவுதான். தனி சின்னத்துல நின்னாலும் அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் அது பெனிஃபிட்டாவும் போய் முடியும். இப்போ சுயேட்சை சின்னம்னு வச்சுங்க. தனி சின்னம் ஒரு 3 தொகுதி 4 தொகுதி தரோம். அந்த இடத்துல உதயசூரியன் நிறுத்திடுவாங்கல்ல டபக்குன்னு. சரி, சின்னத்துக்கு ஒரு விசிபிலிட்டியும் ஒரு மகிமையும் இருக்கா இல்லையா? உதயசூரியனும் ரெட்டையிலையும் போட்டி போடும் போது ரெட்டையிலைக்கும் ஈக்குவல் சான்ஸ், உதயசூரியனுக்கு ஈக்குவல் சான்ஸ். அதே உதயசூரியனும் பலாப்பழமும் போட்டி போடுதுன்னு வைங்க, யாருக்கு சான்ஸ் அதிகம்? உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நேச்சுரலி பலாப்பழமும் ரெட்டையிலையும் போட்டி போடுறதுனால ரெட்டையிலுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகும். வாய்ப்பு அதிகம். டிடியோட பிரச்சனை என்னங்க? டிடியோட பிரச்சனையே தாவேகாவுக்கு போயிருந்தாருன்னா கேடர் எழுச்சி இருக்கும். அதாவது கீழே புதுசா புது யங் பிளட் சேர்ந்திருப்பாங்க. விஜய் ஆதரவு மனப்பான்மை உள்ளவங்க. அது டிடிவிக்கு லாபமா இருந்திருக்கும். இப்போ பழைய செட்டு தான். அதாவது பழைய அதிமுக வேலை பார்க்கணும், அதே மாதிரி அவங்க கேடர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அமமுக கேடர்ஸ் எல்லாமே ஓல்டு டயர்டுங்க. ரூவாயே கிடையாது யார்ட்டையும். ஆனா டிடிவி தினகரன் ஒரு லெவலுக்கு மீறி ஏடிஎம்கே பர்சனாவே பேசுறாரு. அந்த அளவுக்கு எடப்பாடியோட அவர் ஜெல் ஆயிட்டாரா? இல்லங்க, அவரு தலைவர்கள் கை குலுக்கிக்குவாங்கங்க. அது நான் எத்தனையோ கூட்டணியில பார்த்திருக்கேன்.
ஆனா அது வந்து ரிசல்ட் குடுக்காது. என்ன காரணம்னா, கீழ வந்து வேலை பார்க்க ஆளே இருக்காது. இப்போ டிடிவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிய பிடிச்சிட்ட லெவலுக்கு ஒரு மாரி ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஹாப்பி மைண்ட்ல இருக்காங்க. உண்மையிலே ஃபீல்ட் அவ்ளோ பாசிட்டிவா இருக்கா ஏடிஎம்கேக்கு? ஏங்க நேத்தோ என்னமோ தாங்க இந்தியா டுடே சி வோட்டர் சர்வே வந்திருந்ததுங்க. ஓகே. திமுக அணிக்கும், அதிமுக அணிக்கும் இடையில 12% 10% டிஃபரன்ஸ் காட்டுறாங்க அவங்க. திமுக அணி ஸ்டில் 10%. 12% டிஃபரெண்ட் காட்டுறாங்க. ஆமா 12% டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. 10% டிஃபரன்ஸ் இருக்கும். என் எஸ்டிமேட் 5, 6% கண்டிப்பா இருக்குங்க. ஓகே, காங்கிரஸ் போனா திமுகவுக்கு லாபம்ங்கிற நிலைமையிலலாம் இருக்கு. ஓகே. டிஎம்கே ஸ்டில் அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இதுல போட்டிருக்காங்க. டெக்கான் கிரானிக்கல்ல. ஓகே. விமன் ஓட்டர் வந்து அதிமுக விமன் ஓட்டர் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கும் கொஞ்சம் வந்து விஜய்க்கும் போயாச்சு. ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதிமுக ஓட் லாஸ் ஆயிருக்கு. குறிப்பா பெண்கள். ம், ம். அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு ஒரு அனலிட்டிக்கல் ஆர்டிகல். ஓகே. சரி, அதிமுக, விஜய், பெண்கள் இயல்பான ஆதரவு ஒரு 30 வயசு கீழன்னு வச்சுக்கோங்க. ம். யாருக்கு இருக்கு? அதிமுக, விஜய் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. விஜய்க்கு தான் இருக்கு. என்ன காரணம்னா 30 வயசு கீழ இருக்காங்க. கொஞ்சம் யங்கா இருக்காங்க. அவங்க தளபதி, விஜய் அண்ணா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவா தெரியுறாங்க. பணம் இருக்கோ இல்லையோ ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வேற விஷயங்க. ஆனா அப்பேரன்ட்டா ஒரு வந்து அப்பேரன்ட்டா விஜய்க்கு ஆதரவா தெரியுது. ஓகே. அப்போ இதே கம்பேரிசன்ல திமுக, அதிமுக, விஜய் அப்படி எடுத்தீங்கன்னா, ஒரு 30 வயசு கொஞ்சம் மேல இருக்கிற பெண்கள், திமுகவோட பல ஸ்கீம்ஸ்ல பெனிஃபிட் ஆனவங்க, ஆட்சிக்கு ஆதரவா இருப்பாங்கல்ல? ஆமா. இப்ப அதிமுக என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன். அதாவது இந்த பக்கம் பார்த்தா வயசு கம்மியா இருக்கவங்க விஜய். விஜய். அந்த பக்கம் பார்த்தா வயசு கூடங்க, ஆட்சியில எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. நாங்க வந்து பஸ் பயணம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ரூ. 1000 பணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றவங்க திமுக. 2 தரப்புலயும் அடி வாங்குறது அதிமுக தானேன்றாங்க. ஆனா அதிமுகவோட ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி இல்லையா அது? ஆனா இந்த ரியாலிட்டி அதிமுகவுக்கோ இல்ல பாஜகவுக்கோ தெரியுமா? இல்ல தெரியாத மாரி இருக்கிறாங்களா? பாஜகவுக்கு தெரியுமான்னு சந்தேகம். அதிமுகவுக்கு நிச்சயமா தெரியும். ஓகே. ஊர்கள்ல தான் தெரியுதுங்களாங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஃபீல்ட்ல தெரியுது. ஓப்பனாவே தெரியுது. அதிமுகவோட இளம்பெண்கள் பாசறை, அந்த இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறையே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சார் கனிமொழி வந்து நேத்து ராகுல் காந்திய போய் சந்திச்சிருக்காங்க. இங்க கிறிஸ் ஓடங்கர் என்னன்னா திமுக தலைமையை மீட் பண்ணவே முடியலங்கிற மாரி அவரோட அதிருப்திய வெளிப்படுத்தி இருக்காரு. என்னதான் நடக்குது காங்கிரஸ் திமுகக்கு மத்தியில? அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி முறிஞ்சு போற மாரி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சி டிசம்பர் மாசமே குழு போட்டா, அது எப்படி வந்து திமுக உடனே குழு போடும்? மத்த கட்சிகள அவங்க பிரிச்சு குடுக்கணும்ல. ம், ம். சரி, ஒரு கூட்டணியில 10 கட்சி இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு நான் டிசம்பர்லயே போட்டேன், நீயும் போடுன்னா அது என்ன அர்த்தம்? எல்லாருமா காங்கிரஸ் தான் அப்ப சேர்ந்தெல்லாம் தவறான அணுகுமுறை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏங்க டிசம்பர் மாசம் எப்படிங்க குழு போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அமித்ஷா மட்டும் தாங்க ஏப்ரல் மாசம் கூட்டணி கூட்டணி கொண்டு வந்தாரு. ஏன் கொண்டு வந்தாரு தெரியுமா? அப்ப ரொம்ப பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கும், பிஜேபி தொண்டர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இப்ப ஏர்லியரா போட்டோம் அப்படின்னா, ஒரு ஜெல் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா கருத்து வேறுபாடு குறையட்டும். அதாவது பழகட்டும்னு சொல்லிட்டார். வண்டி பழகுற மாரிங்க. 2 வீலர் வாங்க சைக்கிள் பழகலாம் பழகுற அப்படிங்கிற வாங்க பழகலாம். அப்படி போன கதைங்க அது. ஆனா, இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற கூட்டணி. ஓகே. கூட்டணியில நெறைய கட்சி இருக்கு. எல்லா கட்சிக்கும் பிரிச்சு குடுக்கணும். எல்லா கட்சியும் கூட சீட்டு கேட்குது. ம், ம். திமுக ஆட்சிய கண்டிப்பா தக்க வைக்கணும். இத்தன தொகுதி மினிமம் வேணும்னு நெனைக்கிறாங்க. கட்சிக்காரன் இருக்கான். அவனுக்கு சீட்டு குடுக்கணும். அவன் மனக்குறை ஆயிறக்கூடாது. அப்ப நான் வந்து டிசம்பரே போட்டேன். நீ என் கூட டிசம்பர்லயே பேசணும் அப்படின்னா, அது என்ன அர்த்தம்? எந்த ஊர் லாஜிக் அது? மாநில அளவுல உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ள ஒரு காங்கிரஸ் திமுக தலைவர்களுக்கு மத்தியில பெரிய முரண்பாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்ப முரண்பாடு கனிமொழி இருக்குங்க. இருக்கு. ஓகே. சரி, இத வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ராகுல். அவர் வைக்கல. அவரு இத என்கரேஜ் பண்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, தவறான புள்ளிவிவரங்கள் தான். ஓகே. பெரிய செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க. தாவேகாவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவங்களோட சேர்ந்தா நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஆட்சியில பங்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்ல. அது ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம். அப்படின்னா ஒரு ராங் அசம்ப்ஷன் தான். பீகார் கதை தான். பீகார்ல வந்து பிரச்சனைய எப்படி கிரியேட் பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சது. கூட்டணி அனௌன்ஸ் ஆகி யூஸ் இல்லன்னு ஆயிடுச்சு. திமுகவுக்கு அது பார்த்து அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் இழுத்துட்டு கடைசியில கூட்டணிக்கு வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. ஓகே. நண்பர்களா வந்தோம், நண்பர்களா பிரிவோன்றுவாங்க. யாருக்கு நஷ்டம்?
ம். காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம். திமுக தேவைப்பட்டா காங்கிரஸ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருவாங்க அப்படிதானே சார்? லெஃப்ட் ஹேண்டா திமுக வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர போடுவாங்க, ரைட்ல கைய காட்டுவாங்க, ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்க ஒரு கிளாரிட்டியான டிசிஷன்ல தான் இருக்காங்க. 160லேருந்து 170 தொகுதி அவங்க நின்னே ஆவணுங்க. வேற வழியே கிடையாது. காங்கிரஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார்? நேத்து ராகுல் காந்திய போய் கனிமொழி மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அத ஓப்பனா ட்விட்டர்ல எதுவும் ஷேர் கூட பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கான்வோவா இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா அந்த விஷயத்த? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டெமோக்ராட்டிக்கலா அதான் டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் நண்பர்கள் அவங்க வந்து இல்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணுவோம். தாவேகாவோட கூட்டணிக்கு போலாங்க. எதுக்கு திமுகவோடயே இருக்கணும். இவங்க ஒரு நாளும் வந்து நமக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. இப்ப புதுசா என்ன சொல்றாங்க, முன்னாடி வந்து எங்க காலத்துல எல்லாம் கூட்டணின்னா இத்தனை சீட்டு சட்டமன்றத்துல இப்படிதான் பேச்சுங்க. சட்டமன்றமும் மக்களவை தேர்தலும் ஒண்ணா வந்தா தேசிய கட்சிக்கு மக்களவை தேர்தல்ல அதிக இடம், மாநில கட்சிக்கு சட்டமன்ற தேர்தல்ல அதிக இடம். இதாங்க கணக்கு. ஓகே. புதுசா இப்போ கொஞ்சம் சீசனா என்ன ஆச்சுன்னா +1 ராஜ்யசபா அதையும் சேர்த்து குடுன்றாங்க. காங்கிரஸ் கட்சி அதையும் தாண்டி உள்ளாட்சி தேர்தலையும் எங்களுக்கு 20% வேணும். ஓகே. டெக்கன் கிரானிக்கல் செய்திங்க அது. அதாவது ம். சட்டமன்றத்திலயும் இடம் வேணும், ராஜ்யசபாலயும் இடம் வேண்டும், உள்ளாட்சி தேர்தலையும் இடம் வேண்டும். இது எப்படிங்க ஒத்துக்குவாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல 10 சீட்ஸ் அவங்க கெப்பாசிட்டிக்கு மீறி தான் டிஎம்கே அலோகேட் பண்றாங்க. 8 தாங்க பேச்சு. ராகுல் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கூட 2 வாங்கினாரு. இதான் உண்மை. 8, 2, 10. அப்பவே இவங்க சொன்னாங்க, அந்த 25க்கு மேல நாங்க வரமாட்டோம். இந்த 10 நினைச்சுக்கிட்டு நீங்க 60 கேட்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் 10 கொடுத்தாங்க. ஓகே. இப்ப எப்படி இவங்களுக்கு 40 உள்ளாட்சி தேர்தலில் 20 அப்படின்னா அப்ப விசிக கேட்காதா, மத்த கட்சி கேட்க மாட்டாங்களா, முஸ்லீம் லீக் கேட்காதா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு திமுக என்ன 120 சீட்ல நிக்குமா? ஏங்க இப்ப திமுகவுக்கு ஆதரவுன்னு ஒரு கணக்கு போடுறோம்ல, ஒரு கணக்கு இப்ப நம்ம பேசணும்ல, ஆமா. பெண்கள் ஒரு கணக்கு பேசணும்ல, விஜய்க்கு வந்து 30 வயசுக்கு கீழ 30 வயசுக்கு மேல வந்து ஆட்சியோட பெனிஃபிஷியரிஸ் பெண்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு. அவங்க திமுக ஆட்சியில் இருக்கிற பெனிஃபிட் காரணமா திமுகவுக்கு ஆதரவா, இல்ல காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக திமுகவுக்கு ஆதரவா? டைரக்டா திமுகக்கு ஆதரவு தான். ஆனா காங்கிரஸ்காரங்க எல்லாம் நாங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு. நல்லதா போச்சு. நீங்க போங்க. போய் தாவேகாவோட நின்னுங்க. உங்க சப்போர்ட்ட அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி விஜய்க்கு குடுங்க. அவரையும் வந்து குழியில இறக்குன மாரி ஆச்சுல்ல. ஓகே. இல்ல நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸ்ல வந்து டிஎம்கேவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. கொள்கை ரீதியா பிஜேபிய ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராட்டஜிக்கலி எதிர்க்கிறாங்க. ஸ்பீக்கிங்க இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் மம்தா இந்த தொல்லையே வேணாம்னு ஆரம்பத்திலேயே கழட்டி விட்டாங்க. எங்க இருக்கு இந்தியா கூட்டணி? அங்க வெஸ்ட் பெங்கால்ல. இல்ல. இந்தியா கூட்டணி கேரளால எங்க இருக்கு? ஓகே. அப்ப தமிழ்நாட்டிலும் இல்ல அவ்வளவுதான். ஓகே. அப்ப அப்ப அந்த குளறுபடிய உருவாக்குறது மாநில அளவுல உள்ள தலைவர்கள் மட்டும் இல்ல. ராகுல் காந்திகிட்டயுமே அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணுமா? எக்ஸாக்ட்லி. ராகுல் காந்திட்ட இருக்கு. ஏன்னா மாநில அளவுல இப்படி குரல் வரலாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு செல்வ பெருந்தகையோ இல்ல மாணிக்கம் தாகூரோ இப்படி குரல் எழுப்புறது அவங்களோட கட்சி வளர்ச்சிக்கு அவங்க குரல் எழுப்புறாங்க. ஆனா தலைமை வந்து இல்ல இப்ப நீங்க இந்த குரல் எழுப்பாதீங்க. 1 1/4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியா சேர்ந்து 10 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இது தவறு அப்படின்னு தலையில குட்டி வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ராகுல் காந்திக்கு தானே இருக்கு. அவர் எப்பவுமே சரியா இல்லைங்க. அதான் அவரோட சிக்கல். அவரு வந்து பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல அவருக்கான ஒரு இதே இல்ல. ரோலே இல்ல. பீகார்ல பார்த்ததுதான். பல மாநிலங்கள தொடர்ந்து பார்க்கிறோம். இப்ப மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல். காங்கிரஸ் கட்சி வேற முடிவு எடுத்தது. சுத்தமா ஊத்திருச்சு. பல தோல்விகளுக்கு அப்புறம் புத்தி வந்த மாதிரி தெரியல. அது அவரோட ஸ்டைலா இருக்கு. அது அவரு தேற மாட்டாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இங்க டூர் வந்தா ஓட்டு அள்ளிரும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்ல. இன்னுமே விஜய் ஒரு ஆப்ஷனா நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க சார். அதிமுகல சேரதுக்கு டிடிவி தினகரன் எனக்காக ஓபிஎஸ் பேசணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ற இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் நீக்கினது தான் அவருக்கு கட்சியில இடமே இல்ல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஒரு புது மாதிரியான தேர்தலா இருக்கு. அதிமுக மேஜர் பார்ட்னர். அதிமுகவோட தான் எல்லா கட்சிகளும் ஒப்பந்தம் போட்டுக்கிடும், பேச்சுவார்த்தை நடத்தும். இத்தனை சீட் முடிவாகும். கடைசியில பிரஸ் மீட் வச்சு அந்த ஒப்பந்த நகல்களை காட்டுவாங்க. நடைமுறை வழக்கம் இதாக. திமுகலயே அதான் நடக்கும். இங்க என்ன ஆச்சுன்னா அதிமுக பாமக முதல்ல ஒப்பந்தம் போட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா அமமுக வந்து பிஜேபியோட தான் ஒப்பந்தம் போட்டுக்குது. அதுக்கு பிறகுதான் வந்து ஜாயிண்ட் பிரஸ் மீட் இபிஎஸும் டிடிவி சேர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா பியூஷ் கோயல பார்த்து டிடிவி முதல்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி பசுமன் தேவர்
நினைவு அஞ்சலியின் போது டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரஸ் மீட் குடுத்து, துரோகி எடப்பாடி எல்லாம் சொல்லி, நாங்க ஒண்ணா பயணிக்க போறோம்லாம் சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ்ஸ விட்டுட்டு அவர் தனியா போயிட்டாரு பிஜேபியோட. எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, என்டிஏ கூட்டணி 2024. அதுல வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, அதிமுக இல்ல. பாமக அதுல இருந்துச்சு. பாமக அதுக்கப்புறம் 2ஆ உடைஞ்சிருச்சு. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுகவோட நேரடி ஒப்பந்தம். டாக்டர் தலைமையிலான பாமக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. டிடிவி பாஜகவோட நேரடி ஒப்பந்தம். அப்போ ஓபிஎஸோட டிமாண்டுக்கே அர்த்தம் இல்லாம போயிருதா? என்னைய சேர்த்துக்குங்க, அதிமுக ஒண்ணா தான் இருக்கணும். இப்ப இருக்கிறது ஒன்றிணைந்த அதிமுக இல்லன்றாரு. ஒன்றிணைந்த அதிமுக இல்லையே, ஏற்கனவே அமமுக தானே இருக்கு. அதிமுக ஒன்றிணையணும்னா கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள், நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒண்ணா சேரணும் இல்லைங்களா? எத்தனையோ தலைவர்கள், கேசிபி உட்பட நான் சொல்றேன், சசிகலா அம்மா உட்பட நான் சொல்றேன். அப்பதானே அது ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கும். இப்போ வந்து டிடிவி தனி கட்சி, அவர் 2019 தனி கட்சி. அமமுக அது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அமமுக என்டிஏ கூட்டணியில தொடருது. என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக உடைஞ்சு போச்சு. ஒரு பாமக வந்து அதிமுகவோட தொடருது. இது ஒரு விசித்திரமான கூட்டணி. இதுல வந்து அதிமுகவுக்குள்ள என்னைய சேர்த்துக்கிடணும் அப்படின்னு ஓபிஎஸ் டிமாண்ட் வச்சாருன்னா, அது டிடிவி மூலமா நடக்கவே முடியாது. டிடிவி அதிமுகல கிடையாதுன்றாங்க. டிடிவி எங்க இருக்காரு அதிமுகல சொல்லுங்க? ஓபிஎஸோட டிமாண்டே வந்து ஒரு அன்ரீசனிங்கா இருக்குதோ அது? இல்ல, அவர் அதிமுகவோட போட்டியாளர் தானங்க, ரிபல் தானே. ஆமா, அதிமுக உரிமை சம்பந்தமான வழக்கெல்லாம் போட்டிருக்காருல்ல. ஆமா. அப்ப அதிமுகல அவரை சேர்த்துக்கிட்டா, அந்த வழக்குல எதிர் வழக்காடியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீக் ஆயிருவாரு. ஆமா. இவரு வழக்க வாபஸ் வாங்கிட்டாருன்னு வைங்க. அப்ப அதிமுகல சேர்க்காம போயிட்டாங்கன்னா இவரு வீக் ஆயிருவாரு. ஓபிஎஸ் இன்னைய தேதிக்குங்க அவர் இன்டிசிசிவா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து எல்லாருமே விலகிட்டாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய கம்பேரிட்டிவ் ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் இன்றைய நிலைக்கு காரணம் யார்? இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸின் இன்றைய நிலைக்கு காரணம் யார்? பெரிய முக்கப்பக்க ஆர்டிகிளுங்க, பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஓபிஎஸ் வந்து 2001 முதலமைச்சர். அதுக்கு பிறகு 2014 ஜெயலலிதா அம்மா சிறை தண்டனை போது அவர் முதலமைச்சர். அதுக்கு பிறகு அவர் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு முதலமைச்சர். 3 வாட்டி அவர் முதலமைச்சர். அப்புறம் தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தம் நடத்தி உண்மையிலேயே அவருக்கு பெரிய ஆதரவு இருந்ததுங்க. தர்ம யுத்த காலகட்டத்துல வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அள்ளி குவியும். பெரிய அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு அத்தாரிட்டியா. என்ன காரணம்னா, சசிகலா அம்மா மீது பெரிய அளவுக்கு வெறுப்பு இருந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கே சசிகலா தான் காரணம். யார் சொன்னா? ஓபிஎஸ் தானே சொன்னாரு. அப்போ வந்துங்க புதிய தலைமுறையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதாவோட டிஸ்சார்ஜ் சமரி அத அவங்க வந்து லீக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு லைவ் டிஸ்கஷன். லைவுக்கு கூப்பிட்டாச்சு. ஆனா என்ன தலைப்புன்னு சொல்லல. 11 மணிக்கோ என்னமோ லைவுங்க. 10:50க்கோ 10:45க்கோ தான் இந்த டாபிக் நாங்க வந்து இந்த மாதிரி லீக் பண்றோம், உங்க ஒப்பீனியன் வேணும். நானும் டாக்டர் சுமந்த் சி ராமனும், அவர் மருத்துவங்கிற முறையில, நான் பத்திரிகையாளருங்கிற முறையில, எங்க கையிலேயே வந்து 3 நிமிஷத்துக்கு முந்தி தான் அதை கொடுத்தாங்க. கார்த்திகை செல்வன் தான் அப்போ எடிட்டர் புதிய தலைமுறையில. அதுல படிச்சு பார்த்தா டிஸ்சார்ஜ் சமரியில 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஓபிஎஸ். அதே ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜெயலலிதா மரணத்துல சந்தேகம் இருக்கு, சசிகலா அம்மா தான் காரணம். சேர்றதுக்கு அவர் வச்ச நிபந்தனை என்ன? ஜெயலலிதாவுக்கு நினைவு இல்லம், அதுக்கு பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன், மரணம் குறித்த ஒரு விசாரணை கமிஷன், அது பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன். அது நடந்தது ஏராளமான வருஷம் நடந்துச்சு. ஊர்பட்ட பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அதுல என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஜெயலலிதா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டையை வந்து அதுக்கு அட்ரஸா கொடுத்தாங்க. ஜெயலலிதா அறக்கட்டளைக்கு அட்ரஸ் போர்ட் கோட்டை. அது எப்படிங்க அட்ரஸா இருக்க முடியும்? கோட்டை மாறிட்டே இருக்கும் ஆச்சு. ஆமா, நினைவில்லம் திறக்க முடிஞ்சுதா? போய் எல்லாம் குத்துவிளக்கு ஏத்துனாங்க ஓபிஎஸ் இபிஎஸ். வழக்கு வந்து தீபா அவர்களுக்கு ஆதரவா தீர்ப்பாயிருச்சு. இப்ப அங்க குடியிருக்கிறது தீபா அவர்களும் அவரது சகோதரரும்.
நினைவெல்லாம் அமைக்க முடிஞ்சுதா? அப்போ ஓபிஎஸோட நிலைப்பாடுகள் எல்லாமே எப்போதுமே குழப்பங்க. அவர பொறுத்தவரைக்கும் அவரு அந்த பணிவு அது மட்டுமே அவருக்கு ஒரு உயர்வை தந்தது. என்ன காரணம்னா, இவரால நமக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு எல்லாரும் நெனச்சாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவரோட ஆதரவு வட்டத்த பெருக்கிக்கவே இல்ல. இதெல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல பெரும்பாலும் இந்த செய்திகள்லாம் இருக்கு. நாங்க கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அப்ப ஓபிஎஸ்ஸ வந்து அதிமுகல சேர்த்துக்கிறதுனால என்ன லாபம்னு எடப்பாடி நினைப்பார்ல. அவர் ஆனா சிங்கிள் லீடருங்க. முக்குளத்தோர் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கு அப்படி ஓபிஎஸ் ஓட வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுதா? அப்படின்னு யார் சொன்னா? இல்ல கேக்குறேன். அது இப்போ யார் சொன்னான்னு கேட்கிறேன். யார் சொன்னா? முக்குளத்தோர் ஓட்டு அவருக்கு இருக்குங்கிறதுக்கா? அ இல்ல அது ஒரு பரவலா இருக்கக்கூடிய கருத்து ஓரளவுக்கு எல்லா பிரிஞ்சு போனவங்களையும் ஒண்ணு சேர்த்த ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி அப்ப கேசிபிய சேர்த்துட்டா கவுண்டர் ஓட்டு பூரா கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. ஆனா இவர வந்து கட்சியில இருந்து வெளிய தள்ளினதுனால முக்குளத்தோர் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆன விஷயத்த நம்ம ஃபீல்டுல பார்க்க முடிஞ்சதுல்ல. ஒரு கம்யூனிட்டில பிறக்கிறதுனால கம்யூனிட்டி ஐகான் ஆகவே முடியாதுங்க. ஓகே. கம்யூனிட்டிக்கு நீங்க செஞ்சிருக்கணும். சரி வன்னியர் கம்யூனிட்டி ஐகான் யாரு? இல்ல இப்போதைக்கு ஓரளவுக்கு ராமதாஸோ, அன்புமணி ராமதாஸோ ராமதாஸ் தான். கொஞ்சம் அன்புமணி கிடையாது. கிடையாது. ஓகே. என்ன காரணம்னா, அன்புமணி வந்து அவரு வேற பிரீட் ஆஃப் பொலிட்டிஷியன்ல வந்துட்டாரு. அவரு டெல்லி பாலிடிக்ஸ் போயிட்டாரு. ம், ம். நீங்க எங்களோட பழைய காலம் எடுத்தீங்கன்னா, டாக்டர் வந்து இடஒதுக்கீட்டு போராட்டம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு போராட்டம். சமூக நீதி கூட்டங்கள். நெறைய கூட்டம் நானும் அவரும் பேசியிருக்கோங்க. 85 காலகட்டம் அவரு எங்கள் போராட்டம் எதற்காகன்னு தராசு பத்திரிகையில தொடர்கட்டுரை எழுதினாரு. ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழால நான் பேசினேன். ம், ம். வன்னியர் கம்யூனிட்டியோட ஐகான் என்பவர் டாக்டர் ராமதாஸ் தான். ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறது வேற கேள்விங்க. ஏன்னா, இதெல்லாம் 89ல நடந்தது. கிட்டத்தட்ட 35, 40 வருஷம் ஆகப்போகுது. ஒரு பெரிய யங் செட் உள்ள வந்திருக்கோம். ம், ம். அவங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியாது. நாங்க இப்ப திராவிட சித்தாந்த வரலாறு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பெருசா தெரியாது. நீங்க அந்த காலகட்டத்துல இருந்து வந்தா தாங்க அத உணர முடியும். ஓகே. சரி உங்களோட சென்சி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா. என்ன காரணம்? நாங்க அந்த வயசெல்லாம் தாண்டி ரொம்ப காலத்துக்கு தாண்டி வந்துட்டோம். நான் ஓரளவுக்கு நாலேட்ஜ்க்காக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேங்க. பட் ஜெனரலி வந்து அத புரிஞ்சுக்க முடியாது. முடியாது. அதனால தானங்க வீட்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு தலைமுறை இடைவெளி தானே. இடைவெளி. ஆமா. இடைவெளி தானே. அது தவறுன்னு நான் சொல்லவே இல்ல. ம், ம். ஆனா ஒரு கம்யூனிட்டி ஐகான் அப்படின்னா, அவரு அந்த கம்யூனிட்டிக்கு பாடுபட்டிருக்கணும். ம். அப்போ வன்னியர் கம்யூனிட்டிக்கு பாடுபட்டது யாரு? வன்னியர் ராமதாஸ். கம்யூனிட்டி ராமதாஸ் மட்டும் தாங்க. ஓகே. அன்புமணி கிடையாது. ராமதாஸ் குளோரியில அவர் வந்து வந்தாரு. ராமதாஸ் தவறு என்னன்னா, அவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்த மறந்துட்டு, மகன மந்திரியாக்குனது தான் அவர் செஞ்ச தவறு. அவர் சத்தியம் செஞ்சாருங்க அந்த கூட்டத்துல. ம், ம். பாமக துவக்குழா கூட்டத்துல எங்க எல்லார் முன்னாடியும் தான் சத்தியம் பண்ணாரு. இந்த சத்தியத்தை நான் மீறினால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள்னாரு. ம். கடைசியில என்ன ஆச்சுன்னா, சவுக்கு எங்கே? சத்தியம் எங்கேன்னு கேட்டு எல்லாம் போர்டு வச்சாங்க. சோ வெறுத்து போயிடுச்சுங்க. ஆனா ஓகே. அவர் ஐகான். வந்துட்டார். ஓகே. ஐகான். இப்ப நெறைய ம். ஜாதி சங்கங்கள் இருக்கு. அதுல பாடுபட்டிருப்பாங்க நெறைய பேர் ஜாதிக்காக. அவங்க ஐகான்ஸ். ஓபிஎஸ்க்கு அப்படியான எந்த ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடையாதுன்னு சொல்றீங்க. முக்குளத்தோர் மத்தியில என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் கேட்கிறேன். சரி 10.5% ரிசர்வேஷன் எடப்பாடி கடைசி ஆட்சியோட கடைசி காலத்துல குடுத்ததுங்க. பண்ணியிருக்கு. அதுல வந்து முக்குளத்தோர் கோவம் வந்துச்சு. அப்போ ஓபிஎஸ் தானே அந்த மந்திரி சபையில இருந்தாரு. ம், ம். ஏன் முக்குளத்தோர் கோவம் வந்துச்சு? அவங்க ஏற்கனவே அந்த காலத்துல விரல் ரேகை சட்டத்தால பாதிக்கப்பட்டு டிஎன்சியா இருந்தாங்க. டிஎன்டி ஆக்சுவலா. டிநோட்டிஃபைடு ட்ரைபல் அந்தஸ்து. வட இந்தியால பாத்தீங்கன்னா, அந்த விரல் ரேகை சட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க, குற்றப்பரம்பரை சட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க ட்ரைபா இருக்காங்க இப்பவும். ஓகே. சுதந்திர இந்தியால டிஎன்சின்னு மாத்திட்டாங்க. டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி. அப்புறம் வெறும் பிசில தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பிசி, எம்பிசி பிரிஞ்சதுங்க. அப்ப எம்பிசியா மாறினாங்க. அப்ப எம்பிசியா மாறும்போது மொத்தம் இருக்கிற 20% ரிசர்வேஷன்ல 10.5 தூக்கி ஒரு கம்யூனிட்டி கொடுத்தா நம்ம பாதிக்கப்படுறோம். ஏற்கனவே நமக்கு டிஎன்டி அந்தஸ்து தரல. டிஎன்சி ஆகிட்டாங்க. இப்ப அதுலயும் வந்து 10.5 ஒரு கம்யூனிட்டி தூக்கி கொடுத்துட்டாங்க. சோ எடப்பாடி பேர்ல கோவம். இப்ப எடப்பாடியோட முடிவுல வந்து ஓபிஎஸ் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அப்ப எப்படி உடனே வந்து எல்லா முக்குளத்தோரும் அவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருவாங்க?
ஓகே. முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு உண்மையிலே செஞ்சது நீங்க பார்த்தீங்கன்னா சசிகலாமா தான். ம், ம். ஆனா அவங்க தேர்தல்ல நிக்க முடியாது. ம். அப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு இப்போ ஃபார் அஸ்யூமிங் முக்குளத்தோர் ஆதரவு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆளுங்க இருந்துட்டு போட்டோம். 3 தடவ முதலமைச்சரா இருந்தவரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளு. அப்படி ஒரு அனுதாபம் இருக்கிறதா வைத்துக் கொண்டாலும், அது வந்து கோயம்புத்தூர்லயோ, தர்மபுரியிலயோ, கிருஷ்ணகிரியிலயோ, சேலத்திலயோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக ஓட்டு வங்கியில? எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால தானே இவர் வந்து அத சரி பொதுக்குழுவால் ஆனா நீக்கப்பட்டவர். ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற விஷயத்த டிடிவி தினகரன், அண்ணாமலை எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான அவங்க சொல்ற டிமாண்டிங் பாயிண்ட் என்ன? பாயிண்ட் என்னன்னா, தனியா நின்னா அந்த ஓட்டு சிதறல் திமுகவுக்கு லாபமாயிரும். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்தா ஓட்டு சிதறல் வராது. இது அடிப்படை கணக்கு தான். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் வரலாங்க. வந்தா அவர் எந்த சின்னத்துல நிப்பாரு? என்ன பேனர்? அமமுக சின்னத்துல நில்லுங்க. அமமுக பேனர்னா அது ஓபிஎஸ் எப்படி ஒத்துக்குவாரு? ம், ம். சோ இது ஓபிஎஸ் தேர்தல்ல நிக்க போறது இல்லங்க. அத நோக்கி தான் இது போகுது. அவர் வெறுமனே பிரஸ் மீட் மட்டுமே குடுத்து காலத்த ஓட்டலாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப சரியா சொல்றீங்க. அவர் இப்போ வந்து ஒரு மீடியா டைகர் மாரி ஆயிட்டாரு. அதாவது பேப்பர் டைகர்மோ அந்த காலத்துல காகித புலி. இந்த காகித புலி எப்பவுமே பிரஸ் மீட் போட்டுக்கிட்டே இருக்கும். பத்திரிக்கையில பேர் வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க. அத தாண்டி அவங்களுக்கு வேற எந்த மெரிட்டும் கிடையாதுங்க. ஓபிஎஸ் ஓபிஎஸோட இப்ப யாருமே இல்ல. ம், ம். அவருக்கு 3 சீட், 4 சீட் குடுத்தாலும் புது ஆட்கள் தாங்க நிறுத்த முடியும். எடுக்க முடியும். அந்த பிரஸ் மீட் பெரியகுளம் பிரஸ் மீட்ல அவர் பின்னாடி உட்கார்ந்திருந்தவங்கள பார்த்தா உண்மையிலே யாருன்னே தெரியலங்க. 1, 2 பேர் தெரிஞ்சது அவ்வளவுதான். தனி சின்னத்துல நின்னாலும் அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் அது பெனிஃபிட்டாவும் போய் முடியும். இப்போ சுயேட்சை சின்னம்னு வச்சுக்கங்க. தனி சின்னம். ஒரு 3 தொகுதி, 4 தொகுதி தரோம். அந்த இடத்துல உதயசூரியன் நிறுத்திருவாங்கல்ல டபக்குன்னு. ஆமா. சரி, சின்னத்துக்கு ஒரு விசிபிலிட்டியும், ஒரு மகிமையும் இருக்கா இல்லையா? இருக்கு. உதயசூரியனும் ரெட்டையிலையும் போட்டி போடும்போது, ரெட்டையிலைக்கு ஈக்குவல் சான்ஸ், உதயசூரியனுக்கு ஈக்குவல் சான்ஸ். அதே உதயசூரியனும், பலாப்பழமும் போட்டி போடுதுன்னு வைங்க. யாருக்கு சான்ஸ் அதிகம்? உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நேச்சுரலி. பலாப்பழமும் ரெட்டையிலையும் போட்டி போடுறதுனால ரெட்டையிலைக்கு தான் வாய்ப்பு அதிகமாகும். வாய்ப்பு அதிகம். டிடியோட பிரச்சனை என்னங்க? டிடியோட பிரச்சனையே தாவேகாவுக்கு போயிருந்தாருன்னா, கேடர் எழுச்சிருக்கும். அதாவது கீழ வந்து புதுசா புது யங் பிளட் வந்து சேர்ந்திருப்பாங்க. விஜய் ஆதரவு மனப்பான்மை உள்ளவங்க. அது வந்து டிடிவிக்கு லாபமா இருந்திருக்கும். இப்போ பழைய செட் தான். அதாவது பழைய அதிமுக வேலை பார்க்கணும். அதே மாரி அவங்க கேடர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அமமுக கேடர்ஸ். எல்லாமே ஓல்டு டயர்டுங்க. ம். ரூவாயே கிடையாது யார்ட்டயும். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.